இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர்கிட்ட கேட்டு பாப்போமா? ஆமா, என்னது டியூசி சொல்றாங்களா இந்த நேரத்துல? சார் சொல்லுங்க ஒரு சார். நிமிஷம். வினோத் இரு, நான் அப்புறம் பேசுறேன். சொல்லுங்க சார். சங்கர்னு ஒரு பையன், காலேஜ் படிக்கிற பையன், இந்த ஏரியால தான் இருக்குன்னு சொன்னாங்க. சங்கரா? இந்த ஏரியாவிலையா? ஆள் எப்படி இருப்பாரு? என்ன மாதிரி தான் சார் இருப்பாரு. அப்படியா? சங்கர்ன்ற பேர்ல அக்கம் பக்கத்துல யாரும் காலேஜ் போனதா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் யாரும் அப்படி இல்லப்பா. சரி, சரி. தேங்க்யூ சார். வினோத் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வினோத் வந்துடுறேன். அம்மா என்ன மாப்ள? நல்லா தேடி பார்த்துட்டேன் மாப்ள, யாரும் தெரியலன்றாங்க. அண்ணா இந்த ஏரியால தான் எங்கேயாவது இருக்கணும், நம்ம போய் தேடி பார்ப்போம், கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. என்ன பண்ணுதுன்னு புரியல அபி. எங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அபி. சஞ்சீவ், நீ ஒன்னும் கவலைப்படாத, அத்தைக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அதான் உடனே சென்னைக்கு கிளம்பி வரேன். பஸ் ஏற ஆட்டோல போயிட்டு இருக்கேன். ஒருவேளை அத்தைக்கு வேணும்னே அடிப்படை வச்சு சஞ்சீவ சென்னைக்கு திரும்ப வரவழைக்கிறது ஸ்ரீஜா போட்ட பிளானா இருக்குமா? எங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அபி. இப்ப பஸ் ஏறினா காலையில சென்னையில இருப்பேன். வேண்டாம் சஞ்சீவ், நீ சென்னைக்கு வர வேண்டாம். ஏன் அபி இப்படி சொல்ற? என்னையே சென்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற? அது என்னன்னா சஞ்சீவ், எனக்கு என்னமோ அத்தைக்கு குக்கர் வெடிச்சு அடிபட்டது தற்செயலா நடந்த மாதிரி தோணல. என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், நீ கோயம்புத்தூருக்கு சங்கரை தேடி போயிருக்கிற விஷயம் ஸ்ரீஜாக்கு தெரிஞ்சிருக்கணும். உன்னை திரும்ப சென்னைக்கு வர வைக்கிறதுக்காக தான் அவ பிளான் பண்ணி குக்கரை வெடிக்க வச்சு அத்தைக்கு அடிப்படை வச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீஜாக்கு இவ்வளவு திமிரு வந்துருச்சா? அவ மட்டும் அப்படி பண்ணிருந்தா அவளுக்கு ஏன் கையில தான் சாவு. நான் உடனே அங்க வரேன். பதட்டப்படாத சஞ்சீவ், இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம பொறுமையா நிதானமா யோசிக்கணும். நீ கிளம்பி வராத, கோயம்புத்தூர்லயே இரு. நான் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு அம்மாவை யார் பாத்துக்கிறது? அத்தைய நான் பாத்துக்கிறேன். எப்படி அபி? நீ எங்க வீட்டுக்கு போனா மாட்டிக்க மாட்டியா? மாட்டேன் சஞ்சீவ், நானும் மாதிரி போய் அத்தைய பாத்துக்கிறேன். நீ அந்த சங்கரை சீக்கிரமா தேடி கண்டுபிடி. ஸ்ரீஜாவுக்கும் நமக்கும் நடுவுல நடக்கிற இந்த செஸ் கேம்ல நாம தான் ஜெயிக்கணும். அவ எந்த பக்கம் காயினை நகர்த்தினாலும் அவ பிளான்ல நம்ம சிக்க கூடாது. ஓகே சார், நான் கிளம்புறேன். கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. டாக்டர், அன்னைக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா தூங்குறாங்க. 1 வீக் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். அவங்க குணமாகற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. யார் பாத்துக்க போறீங்க? நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். வா அனு. நீங்க? அவங்களோட மருமகள். அப்படியா? இந்தம்மா, இதுல உங்க அத்தைக்கு எந்தெந்த மெடிசன் எப்பப்ப கொடுக்கணும்னு எழுதியிருக்கேன். அதை படிச்சு பார்த்து கரெக்டா கொடுக்கணும். கண்டிப்பா. உங்க அத்தையை நல்லா பாத்துக்கோமா. நான் வரேன். ம்
நீங்க யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க. அத்தை குணமாகுற வரைக்கும் அவங்க பக்கத்திலேயே இருந்து பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அனு, நீ சொன்ன மாதிரியே சீதாவுக்கு அடிப்பட்ட விஷயத்த அண்ணன் போன் பண்ணி சஞ்சீவ் கிட்ட சொல்லிட்டாரு. அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் இங்க திரும்பி வந்துருவான். வர மாட்டான். ஏன் நான் அப்படி சொல்ற? சஞ்சீவ் கண்டிப்பா திரும்பி வருவான். அவன் நேரத்துக்கு கிளம்பிருப்பான்னு மாமா சொன்னாரே. சந்தோஷ் இல்ல, யாரு சொன்னாலும் போன வேலையை முடிக்காம அவன் திரும்பி வர மாட்டான். ஏன்னா நான் அவனை வர வேண்டான்னு சொல்லிட்டேன். என்ன சொல்ற அனு? நீ எதுக்கு சஞ்சீவ் கிட்ட அப்படி சொன்ன? சஞ்சீவ் வந்துட்டா ஸ்ரீஜாவுக்கும் அவனுக்கும் நடக்கிற மேரேஜ் எப்படி நிறுத்த முடியும்? வாமா அனு, வாமா. அத்தைக்கு எப்படி மாமா இருக்கு? பரவாயில்லம்மா, இப்பதான் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி மாமா, நீங்க போங்க, அத்தைய நான் பாத்துக்கிறேன். இது முருகர் கோயில் பிரசாதம். அந்த முருகர் உங்களுக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டார் அத்தை. அந்த அபிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிட்டயே நக்கலா பேசிட்டு போவா. அவளை ஏதாவது பண்ணணும் ஸ்ரீஜா. மா, நாம ஏமா பண்ணணும்? அபி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்த அவங்க அக்கா கிட்ட சொன்னாலே போதுமே. அந்த வேலையை அவளே பாத்துப்பா. சரியா சொன்ன ஸ்ரீஜா. நான் இப்பவே பார்ட்னருக்கு கால் பண்ணி அபி வந்து போன விஷயத்த 1க்கு 2 ஏத்தி விடுறேன். ஹலோ, சொல்லுங்க பார்ட்னர். அத்தைக்கு அடிப்படை வச்சிட்டீங்களா? வச்சாச்சு. சூப்பர். இனி எந்த ப்ராப்ளமும் இல்ல. சஞ்சீவ் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருவான். கிழிப்பா.